ஆண்டி நிஜமாவே நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு என்ன பார்த்து நினைக்கிறீங்களா? என்ன நினைச்சிருக்கீங்களான்னு கேக்குற. நீதான் இத பண்ணிருக்க. ஷர்லின் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டா. அப்புறம் நீ ஷர்லினோட ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னோட மக ஷர்லினுக்கு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இல்லவே இல்லை. யூனோ ஷீ ஹாஸ் அ கிளாஸ். ஷூஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் வெரி கிளாசிக், நாட் லைக் யூ. யா, அவளுக்கு ஸ்டால்ல இருந்து பொருள்கள் எடுக்கிற பழக்கம் இல்லை. ஆஃப் கோர்ஸ். ஏன்னா ஃபுல் ஸ்டாலையே அவளே எடுத்துக்குவாள்ல. உன் தகுதியை மீறி நீ பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தோணல? நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்கன்னு உங்களுக்கு தோணலையா ஆண்டி? ஓ ரியலி? ஓ யா. நீ இருக்கியே. என்ன? வாட்? ஓஹோ, என்ன நடக்குதுங்க? கரீனா, நீ ஏன் பாரு. நான் இந்த பொண்ணுகிட்ட கிளாஸே இல்லைன்றத மட்டும்தான் இவகிட்ட சொன்னேன் தெரியுமா? அதுக்கு இந்த பொண்ணு என்கிட்டயே எதிர்த்து பேசிட்டு இருக்கா. நான் அதிகமா பேசன்னு சொல்றா. அட, நீ தானே என்கிட்ட சொல்ற இவ உன் காலை என்ன பண்ணி விட்டான்னு. இவ எந்த மாதிரி பொண்ணுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. சஞ்சனா, பரவாயில்ல விடு. எதுக்கு விஷயத்தை பெருசாக்குற? அது மட்டும் இல்ல, இவ அவ்வளவு மோசமானவ இல்ல. தேங்க்யூ கரீனா ஆண்டி. அவங்க நான் வந்துட்டேன். மகா சிவராத்திரி அதுவுமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதே. கரீனாவா ஏன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றா? கரீனா என்னைக்குமே இப்படியே இருக்கணும். கிருத்திகா இங்க பாரு ஒரு நிமிஷம். நீ சமீர பாத்தியா? நான் அவனை தேடிட்டு இருக்கேன். அவன் எங்க இருக்கானே தெரியல. இங்க பாரு, உன்னோட சின்ன அறிவை ரொம்ப யூஸ் பண்ணது. ஓகே, சமீரனா தன்வியை விட கெஸ்ட் ரூம் போயிருக்காரு. இந்த தன்வி யாரு? அது தன்வி யாரு? உங்க அக்கா வந்துட்டா. தன்வி யாருன்னு சொல்றேன் வா. அட ஒரு நிமிஷம் வர. இதான் நீ கேட்ட ஐட்டம். இத சொன்ன மாதிரி ஜூஸ்ல கலந்துரு. ஓ, அப்படின்னா அவளுக்கு பாங்க கொடுக்க போறோமா? பாங்க போதை ஏறினதும் அவ எல்லாருக்கும் முன்னாடி டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறீங்களா? அவளை டான்ஸ் ஆட வைக்கணுமா என்ன? ஏய் ஒரு நிமிஷம். வாட்? நம்ம பிளான் என்னங்கறத இவகிட்ட சொல்லவே இல்லையா நீ? ஆமா, அது நான் இன்னும் இவகிட்ட நம்ம பிளான் என்னங்கறத சொல்லவே இல்ல. ஏன் அப்படி பண்ண? ஏன் சொல்லாம விட்ட? உங்க ரெண்டு பேர்ல மூளையை யூஸ் பண்றது ஸ்ருதி மட்டும்தான். ஐ மீன் இந்த பிளான்ல நமக்கு ஹெல்ப் பண்ண போறது இவதான். இவகிட்டே சொல்லாம இருக்க நீ? ஒரு நிமிஷம், நீ என்ன சொல்ல வர? ஸ்ருதிக்கு மட்டும் தான் அறிவு இருக்கா? என்கிட்ட அறிவு இல்லையா? இல்ல நான் அறிவு யூஸ் பண்ண மாட்டேனா? என்னக்கா என்ன கரண் சார், முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்கல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கும் தெரியும் மத்தவங்களுக்கும் தெரியும். நீங்க தான் ரொம்ப அறிவாளி. என்னக்கா நீங்க? ஓகே ஃபைன், எனக்கு எல்லாம் தெரியும். உன்கிட்ட தானே அறிவு இருக்கு, என்கிட்ட தான் அறிவே இல்லையே. இந்த பாங்க நீயே புடி. நீயே ஜூஸ்ல கலந்து ஷர்லினுக்கு கொடுத்துரு. சரியா? நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏய் இரு பிரீதா, ரிலாக்ஸ். நான் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், அதை பெருசா எடுத்துக்கிறேன். நான் தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன்னு தெரியும்ல. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸ்ருதிக்கிட்டயும் அறிவு இருக்கு, அவளும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல வந்தேன். நீ தான் எப்பவுமே ஹெல்ப் பண்றல. அது மட்டும் இல்லாம நான் எதுக்கு அப்செட் ஆனேன்னா, நம்ம பிளானை நீ யாருக்கிட்டையுமே சொல்லலன்னு சொன்னதுனால தான். நீ சொல்லியிருந்தா இவங்களும் நமக்காக ஹெல்ப் பண்ண போறவங்க தானே நம்ம பிளான்ல, ரைட்? இல்ல, எந்த பிளானை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் கிருத்திகா, எந்த பிளானை பத்தி நாங்க பேசுறோம்னு உனக்கு தெரியாதா? இல்லையே. சீரியஸ்லி கரண் சார், நீ கிருத்திகா கிட்ட சொல்லலையா? ஐயோ பிரீதா, பரவாயில்ல விட. நடந்தது நடந்து போயிடுச்சு. சும்மா தேவையில்லாம எதுக்கு பெருசா கேட்டு. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் நான் உங்ககிட்ட இப்போ சண்டை தான் போட்டேன். உன் தங்கச்சிக்கிட்டே பிளான் சொல்லியான்னு கேட்டேன். கத்துக்கோ, என்கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கோ. நான் ஸ்ருதி கிட்ட சொல்லன உடனே நீ எவ்வளவு அப்செட் ஆன? நீயும் கிருத்திகா கிட்ட சொல்லல தானே? ஆனா நான் உன்கிட்ட சண்டை போட்டேனா? இந்த மாதிரி தான் இருக்கணும். நீ கத்துக்கோ. உங்க சண்டை முடிஞ்சதுன்னா இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன், ப்ளீஸ் சொல்லுங்க. நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சீக்கிரமா சொல்லு, இல்லைன்னா யாராவது வந்துருவாங்க. ஒன் செகண்ட். இங்க பாரு, இது 3 ஜூஸ் கிளாஸ் அண்ட் இதுல பாங்க கலந்து வச்சிருக்கேன். பேபி என்ன விஷயம்னா, மகா சிவராத்திரியோட பூஜை எப்ப முடியுதோ அதுக்கப்புறம் எல்லாரும் நிம்மதியா ஜாலியா இருப்பாங்க. அதாவது ஜூஸ்லாம் குடிப்பாங்க. அண்ட் அந்த ரிஷப் இருக்கானே, அவன் ஃபர்ஸ்ட் யாராவது ஜூஸ் கொடுத்து குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் கிளாஸை நீ அவனுக்கு ஆஃபர் பண்ணும். இதை அவனுக்கு ஆஃபர் பண்ணு.
இந்த ஜூஸ் கிளாஸ்ல பாங் கலந்து வச்சிருக்கேன். ரெண்டாவது கிளாஸ் எதுக்குன்னா, ஒருவேளை யாராவது இந்த கிளாஸை ஆஃபர் பண்ணது நீதான் பார்த்துட்டாங்கன்னா, இல்ல ரிஷப் வந்து நீதான் இந்த ஜூஸ் அவனுக்கு கொடுத்தேன்னு யோசிச்சுட்டானா, நீ தெளிவா அவன்கிட்ட அதெல்லாம் இல்ல ரிஷப், நான் உங்களுக்கு கொடுத்த ஜூஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்க ஆரம்பத்துல குடிச்ச ஜூஸ்ல தான் பாங் கலந்துருக்காங்கன்னு சொல்லலாம். கரெக்டா? அவன் இந்த பாங்க குடிச்சதும் அதுக்கப்புறம் நாம நினைச்சது நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த கொஞ்சம் தெளிவா சொல்லு. பாங்க் குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? பாங்க் குடிச்சதுக்கு அப்புறமா அந்த பட்டிக்காட்டு பிசினஸ்மேன் ரிஷப் ரொம்பவே லோக்கலா மாறிடுவான். மேபி ஐ வில் மேக் ஷூர் இந்த பாங்க் குடிச்சதுக்கு அப்புறமா அவன் நேரா அவன் ரூமுக்கு தான் போவான். இந்த பாங்க் இருக்குல்ல, இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான விஷயம். இது நேரா மூளையை தான் பாதிக்கும். இதை குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவங்க யாரு, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன நடக்குது, எல்லாத்தையும். ஆனா இந்த பிசினஸ்மேன் இருக்கான்ல, அவன் ரொம்பவே அநியாயத்துக்கு நல்லவன், ரொம்ப அமைதியானவன், பிரச்சனை பண்ண மாட்டான். ஸோ ஐம் ஷூர் மற்றவங்க பண்ற மாதிரி அவன் எதுவும் பண்ண மாட்டான். அவன் பெட்ல போய் படுத்த உடனேயே என்னோட ஹீரோயினான நீ அவனோட ரூம்ல என்ட்ரி கொடுக்கணும். அதுக்கப்புறமா அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அந்த பொசிஷன்ல இருக்கணும். அண்ட் ஐ மேக் ஷூர் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அந்த ரூமுக்கு வந்து உங்க 2 பேரையும் அந்த பொசிஷன்ல நான் பார்க்க வச்சிருவேன். அதுக்கப்புறமா நாம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துரும். உனக்கும் அந்த பிசினஸ்மேன் ரிஷப்க்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஓ இதுதான் விஷயமா? நைஸ். அது என்னன்னா ஏய், நீங்க எல்லாரும் இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கீழே உங்களுக்காக எல்லாரும் பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போங்க கீழே போங்க. வாங்க வாங்க வாங்க. சரி, ஒரு நிமிஷம். என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. ஒன்றும் இல்லையே. ஆமா என்ன ஒண்ணு இல்லைங்கிறீங்க? ஒண்ணும் இல்லைண்ணா, நாங்க எல்லாரும் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். ஆமா நாங்க ஏமாத்த போறோம். அது உங்களை அப்படியே பண்ணாலும் எப்படி சார் சொல்லுவோம்? அப்படியா? அப்படின்னா ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிருக்கீங்க. என்னது? ஒன்றும் இல்லை ரிஷப் சார், என்ன நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க. கீழே பூஜைக்காக வெயிட் பண்றாங்கல்ல, வாங்க நம்ம போலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வா சீக்கிரமா. பூஜைக்கு லேட் ஆகுது. என்ன நடக்குது? ஐ லவ் யூ. அப்புறம் பார்க்கலாம். இந்த கூட்டம் சேர்ந்து ஏதோ ஒன்று பிளான் பண்ணது போல இருக்கே. அது சரி, இந்த சமீர் இந்த கூட்டத்தில் ஏன் இல்லை? தேங்க்ஸ் a lot சமீர். நீ என்ன ட்ராப் பண்ண, என் லக்கேஜை செட் பண்ண. தேங்க்யூ. மேடம் பரவாயில்ல, இருக்கட்டும். நான் என் நம்பரை உன் ஃபோனில் சேவ் பண்ணிட்டேன். உனக்கு Okay. எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணு. நீ எஸ்டேட் பண்ணாத. நீ எப்போ வேணாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணலாம். நான் எதுவும் நினைக்க மாட்டேன். ஐ வில். இந்த தேங்க்யூ. நான் மறந்தே போயிட்டேன். மகா சிவராத்திரியோட பூஜை ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு லேட் ஆகுது. நீ சீக்கிரமா ரெடி ஆகிட்டு வந்துரு. ஓகே, நான் உன்னை கீழே பார்க்குறேன். எஸ் பாய். பை. நைஸ் ரூம், நைஸ் பெட், நைஸ் பீப்புள். என்னோட ஃபோன் அடிக்கலையே. சமீர் அவனோட போனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டானா? ஹாய், நீ உன்னோட போனை ரூம்லயே வச்சுட்டு வந்துட்ட. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். அது அவசரத்தில் மறந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சி, நான் உன்கிட்ட ஹெல்ப்புக்காக ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணல. நீ தப்பிச்சிட்ட. ஐ ஜஸ்ட் கம். ஓகே. ஓஹோ, இவதான் அந்த பொண்ணு தான்வியா? இவங்களோட தூரத்து சொந்தம். இவளை பத்தி தான் கரண் சார் சொன்னார்ல. அப்படியே ஸ்ருதி, ஓ, இவ தான் அந்த தன்வியா? ராக்கி ஆண்டி கூட இவளை பத்தி தான் பேசினாங்களா? இவளோட நேச்சர் மட்டும் இல்ல, இவளும் ரொம்ப அழகா இருக்கால. இவளா அழகாவா இருக்கா? இவ எந்த ஆங்கிள்லயுமே எனக்கு அழகாவே தெரியல. அழகா ஆனா இருக்கா? ஹோ, சோ நீ என்ன ஜெலஸ் ஆகுறியா? நான் இவளை பார்த்து ஜெலஸ் ஆவனா? அட கடவுளே, இவ என்ன எனக்கு ஈக்குவலா? தம்பி, நான் உங்ககிட்ட ஜூஸ் எடுத்துட்டு சொல்லி அனுப்புனேன். இங்க என்ன பண்ற? அது ஆக்சுவலி காரணம்னா என் ஃபோனை இவ ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். அதான் இவ எடுத்துட்டு வந்தான். ஓகே. Can I take a picture with you? Sure. இவங்க உன்னோட பெரிய ஃபேன் அண்ணா. Yeah, I know. Come, let's.
கரண் கிட்ட கூட அவ ரொம்ப க்ளோஸா இருக்கால. ஏன்னா இவதான் ரொம்ப அழகா இருக்காளே. வாட் எவர், நான் உன்ன மாதிரி ஜெலஸ்லாம் ஒன்றும் ஆகல. ஓ ரியலி? யா, நான் சொல்றேன். குருமணிதான் தாழ் வாழ்க. பண்டிதரே, நான் ஜூஸ் எடுத்துட்டு வர போறேன். முதல்ல எனக்கு பிரசாதம் கொடுங்க, நான் போகணும். சரி. இந்த பாலை நீங்க ஜூஸ்ல கலந்துருங்க. இது சரி. சிவபெருமானுடைய பிரசாதம். சிவபெருமானே சிவபெருமானே வாழ்க. இங்க பாருப்பா, ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கணும், புரியுதா? டேஸ்ட் பண்ண வருவேன். சரி வாங்க. இங்க பாருங்க. எடுத்துக்கோங்க. அத்தை ஆர்த்தி எடுத்துக்கோ. மாத்திரை போட்டுக்கல, போய் போட்டு வந்துடுறேன். போய் எடுத்துட்டு வராத. இல்ல வேண்டாம், நீ புருஷனை கவனி. அவன் ஏதாவது பண்ண போறான். அவன் அவனோட ஃபேவரட்டை குடிச்சா என்ன பண்ணுவானே தெரியாது. அதுக்காக தான் சொல்றேன், பாத்துக்கோ. நான் அவர் மனைவிங்கிற விஷயத்த மட்டும் மறக்க கூடாது. சரி, நீ கவனமா இரு. சரி சரியா? என்னப்பா மகேஷ், ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கியா? ஆமாங்கம்மா. பிரசாதம் எங்க? இதோ பிரசாதம் உங்களுக்காக தயாரா இருக்கு, இந்தாங்க. நான் ஜூஸ பத்தி பேசல, இத தினமும் என்னால குடிக்க முடியும். உண்மையான பிரசாதம் எங்க? இன்னைக்கு சிவராத்திரி, சிவபெருமானோட பிரசாதம் எங்க? பிரசாதம் நான் உங்களுக்கு கொடுக்கறேன், ஆனா ஒரு கண்டிஷன். ராக்கி கிட்ட சொல்லக்கூடாது. கண்டிப்பா ப்ராமிஸ், நான் சொல்லவே மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சார், ராஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சரியா? கொடு கொடு. இந்தாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கு. தினமும் தான் பாக்குறேன், ஆனா இன்னைக்கு பாக்கல. பாக்கணும்னு நினைக்கல, நீயே போய் தேடிக்கோ. அத்தை, ஜானகி, இது புடி. உனக்காக தான் நான் இதை வாங்கினேன். ஆமா, ரொம்ப பாசம் இருக்கு, அதனாலதான் உனக்கு கொடுத்தேன். அத்தை, உங்க பாசம்லாம் அப்புறம் இருக்கட்டும், கொஞ்சம் என் கூட வாங்க, தனியா பேசணும். ஆனா உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நான் உங்ககிட்ட பேசணும் அத்தை, கொஞ்சம் வாங்கன்னா வாங்கல, அப்புறம் பாத்துக்கலாம். தினமும் தானே நான் பாக்குறேன், இப்ப எதுக்கு என்கிட்ட? அட கடவுளே, இவ இருக்காளே, இவ பாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்கா. சரளா, என்ன விடுங்க. அதெல்லாம் விட முடியாது அத்தை, நீங்க வாங்க, உங்ககிட்ட நான் கண்டிப்பா கொஞ்சம் பேசி ஆகணும். வாங்க வாங்க. பாட்டி,
பாட்டி, ராக்கி ஆண்டி பாட்டி ரூம்ல தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இங்க இங்க இல்லையே இல்லையே. பிரீதா. இந்தா பிரசாதம். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க பிரசாதம் வாங்கிக்கிட்டீங்களா? எனக்கு கிடைச்சத நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுல பாங். இல்ல 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 பிரீதா, டென்ஷன் ஆகாத. ஒண்ணுல அதுல பாங் இல்ல. நான் சொல்றது கேளு, அதுல பாங் இல்ல. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் உனக்காக சாப்பிட்டு காட்டுறேன் பாரு. இங்க பாரு, இங்க பாரு. பாங்கு இருந்தா நான் சாப்பிட மாட்டேன்ல. ஐ மீன், நான் பாங்கு சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை, அதனால இது நார்மல் தான். நீ சாப்பிடலாம். நான் சும்மா விளையாடினேன் உங்ககிட்ட. போலாம். என்ன ரிஷப் சார், எப்பவும் இப்படி எல்லாம் இருக்க மாட்டீங்களே? இல்லையே, நான் எப்பவும் இப்படிதான் இருப்பேன். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ண மாட்டீங்களே? இதெல்லாம் எப்பவுமே கரண் தானே பண்ணுவா. நீங்க எப்போல இருந்து இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்க? உங்ககிட்ட பேசலாம் தான் தோணுது. என்ன, என்கிட்ட மட்டும் தானா? ஆனா ரிஷப் சார், நான் இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ண மாட்டேனே. நீங்களும் கரோனா அப்பப்போ சண்டை போட்டுப்பீங்கல்ல? நீங்க குழந்தை மாதிரி சண்டை போட்டுக்கும் போது ரொம்ப கியூட்டா இருப்பீங்க. அவன் ஏதாவது உங்களை சொல்லுவான், நீங்க அவன் ஏதாவது சொல்லுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அட இல்ல ரிஷப் சார், நான் முதல்ல அவன் கிட்ட சண்டை போட மாட்டேன். அவன் தான் எப்பவுமே என்ன திட்டுவான். அதுக்கப்புறம் எங்களோட சண்டை. எக்ஸாக்ட்லி. இந்த பிரீதா அரோரா இருக்கால, இவ தான் ரொம்ப கியூட்டா இருக்கா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா. எனக்கு இவளை ரொம்பவே பிடிக்கும். அதாவது சின்ன குழந்தை மாதிரி. குழந்தைய பார்த்து நமக்கு பாசம் வரும்ல. பாட்டி, நான் பாட்டியை தேடணும். சரி, நான் போறேன். ஒரு நிமிஷம் பிரீதா. ரிஷப் சார், இரு நான் எடுத்துறேன். இல்ல ஒரே நிமிஷம், நானே இதை எடுத்துக்கிறேன். இல்ல சொல்றது கேளுங்க, நானே எடுத்துக்கிறேன். இல்லன்னா கிழிஞ்சிரும். கிழில, நான் சொன்னல. தேங்க்யூ. கண்டிப்பா இதை கிழிஞ்சிரும் தான் நினைச்சேன். நான் இருக்கும்போதா? உன் துப்பட்டாவுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். அப்படின்னா நீங்க இதுக்கப்புறம் என்னோட துப்பட்டாவை பார்த்துப்பீங்களா? நான் உங்களையும் பார்த்துக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இல்ல, அது ஐ மீன் டு சே தட் நான் உங்க துப்பட்டாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது வந்து துப்பட்டா. இல்ல ரிஷப் சார், நீங்க உங்களோட பிசினஸை பார்த்துக்கோங்க, அப்புறம் கரணை பார்த்துக்கோங்க. அதுவே ஒரு பெரிய வேலை தான். என்னோட துப்பட்டாவை நானே பார்த்துக்கிறேன். கண்டு தெரியும். நீயா? சாரி ஆண்டி, நான் தான் பார்த்து நடந்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி. உங்க சாரிலெல்லாம் பட்டுருச்சு. நான் கவனிக்கல ஆண்டி. நான் தெரிஞ்செல்லாம் எதுவும் பண்ணல. இங்க பாருங்க ப்ளீஸ் ஆண்டி, நீங்க கோவப்படாதீங்க. கோவப்படக்கூடாதா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட நான் என்ன சொன்னன்றத நீ மறந்துட்டியா? இல்ல, நான் எதையும் மறக்கல. எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீங்க என்கிட்ட உங்க மகளை விட்டு நான் தள்ளி இருக்கணும்னு தானே சொன்னீங்க. ட்ரஸ்ட் மீ, நான் உங்க மகளை விட்டு ரொம்பவே தள்ளி தான் இருக்கேன். 100 கிலோமீட்டர் தள்ளி. உங்க மகளோட ஃபேஸ் எப்படி இருக்கும்னு கூட இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை ஆண்டி. சரி, உங்க பொண்ணு இப்போ உங்களை மாதிரி தானே இருக்கா? நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் ஆண்டி. ப்ளீஸ் கோவப்படாதீங்க. என்ன விளையாடுறியா? என்கிட்ட விளையாடுறியா? ஐ அம் சீரியஸ். சீரியஸ்லி, நீ எதுக்காக இந்த பூஜையில இருக்கேன்னு சொல்றியா? நீ எதுக்காக இந்த பூஜைக்கு வர? ஆண்டி, ஐ அம் ரியலி சாரி. ப்ளீஸ். என்னாச்சு சஞ்சனா? என் வருங்கால மருமகன் கிட்ட நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
தப்பு என் மேலதான். நான் கவனிக்காம இந்த பக்கம் போகும்போது இவங்கள தட்டி விட்டுட்டேன். இவங்க சாரி அழுக்காயிடுச்சு. தப்பெல்லாம் என் மேலதான். சரி, தெரியாம இடிச்சிட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதை நீங்க வேணும்னு ஒன்றும் பண்ணலல்ல. அதான் சாரி சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ணல. என்ன தப்பு பண்ணலையா? ஆமா, அப்போ இந்த மனுஷன் ஒரு நடமாடுற பாவம். இவன் ரொம்ப தப்பானவன். இவன் என்ன பண்ணான்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும். இவனை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைப்பீங்க.